अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத விராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. எம்பெருமானை குறித்து பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய பிராட்டிமார்களையும் துதித்து ஸ்தோத்திரம் அருளி செய்வதாக திருவுள்ளம் பற்றி பெரிய பிராட்டியாரை குறித்து ஸ்ரீஸ்துதியை அருளி செய்தார். அடுத்தபடியாக பூமி பிராட்டியை குறித்து பூஸ்துதி என்கிற ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். இந்த பூஸ்துதி என்கிற ஸ்தோத்திரத்திலே பூமி பிராட்டியினுடைய பெருமைகள், அதுவும் அவன் வராக அவதாரத்திலே அவனுக்கு பத்தினியாக இருந்து அவள் நம்போல்வார்க்கு செய்கின்ற புருஷகாரத்தை பற்றி மிக விரிவாகவே பல பல ஸ்லோகங்களிலே அருளி செய்தார். அதிலே கீழே நாம் 31 ஸ்லோகங்களை அனுபவித்து விட்டோம். அதிலே எப்பேற்பட்ட பாவிகளையும் கூட அவள் ரட்சித்தருளுகிறாள் என்றெல்லாம் நமக்கு அவளுடைய பெருமை, அவளுக்கு பெயரே சர்வம் சகா, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுபவள், க்ஷமா பொறுமையே வடிவெடுத்தவள் என்றெல்லாம் அவளுக்கு இருக்கிறபடியினாலே இன்னும் பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமியை காட்டிலும் கூட அவள் இன்னும் கருணை அதிகமாக உடையவள் என்பதாக அவளை பற்றி இந்த ஸ்தோத்திரத்திலே பல அவளுடைய பெருமைகளை பலவாறு எடுத்து காட்டினார். இப்போ இந்த ஸ்தோத்திரத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வருகிறார் வேதாந்த தேசிகன். 32வது ஸ்லோகம் அந்த பூமி பிராட்டியினுடைய தியான ஸ்லோகம் என்றே சொல்லலாம். அதாவது பூமி பிராட்டி எப்படி எழுந்தருளி இருக்கிறாள் என்று அந்த அவளுடைய தோற்றத்தை வர்ணித்து, அப்படிப்பட்ட பூமி பிராட்டியானவள் எப்பொழுதும் எனக்கு மங்களத்தை அருள வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. இந்த ஸ்லோகத்தை நாம் நித்தியம் அனுசந்திக்க வேணும். முடிந்தால் பூஸ்துதியை முழுவதுமே நித்தியம் அனுசந்திக்கலாம். பூஸ்துதி முழுவதையும் அனுசந்திக்க முடியவில்லை என்றாலும் கூட இந்த ஒரு ஸ்லோகத்தையாவது தினந்தோறும் நாம் எல்லாரும் அனுசந்திக்க வேண்டும் என்று சொல்லும்படியாக அவ்வளவு உயர்ந்த அர்த்தங்களை இந்த ஸ்லோகங்களிலே அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். பத்யுர்தக்ஷிணபாணி பங்கஜபுடே விந்யஸ்தபாதாம்புஜா வாமம் பன்னக சார்வபௌம சதிருஷம் பர்யங்கயந்தி புஜம் போத்ரஸ்பர்ஷலசத்கபோல பலகா புல்லாரவிந்தே க்ஷணா சாமே புஷ்யது மங்களான்யனுதினம் சர்வாணி சர்வம் சஹா. பூமி பிராட்டி அவளை எம்பெருமான் இடது திருக்கரத்திலே ஏந்தி இருக்கிறார். இட எந்தை என்று நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறேன். இங்கே சமீபத்தில், அதாவது திருக்கடல் மல்லை என்று சொல்லப்படுகின்ற மகாபலிபுரம், அதற்கு மிகவும் சமீபத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம்தான் திரு இடவந்தை என்று ஒரு திவ்ய தேசம். அது இடவந்தை என்று திருநாமம் ஏற்பட்டதற்கு காரணம் என்ன என்றால், பூமி பிராட்டியை தன்னுடைய இடது திருக்கரத்திலே அப்படி ஏந்தி இருக்கிறான் என்கிறபடியினாலே அவனுக்கு இடவந்தை என்று அந்த திவ்யதேசத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானுக்கு திருநாமம். அங்கே போய் சேவித்தால் அந்த பூமி பிராட்டியை எம்பெருமான் எப்படி ஏந்தி இருக்கிறானோ அதை அப்படியே இங்கே ஸ்லோகமாக வர்ணிக்கிறார். சித்திரமாக நாம் பார்க்க ஒரு படத்தில் எழுதி காட்டுவது போல அப்படி தெரிவிக்கிறார். இங்கே பாருங்கள் அந்த வர்ணனை. பத்யுஹு தக்ஷிணபாணி பங்கஜ புட்டே விந்யஸ்த
பாதாம்புஜா, தன்னுடைய பர்த்தாவான எம்பெருமான் பத்யுகு அவனுடைய தக்கிண பாணி பங்கஜ புட்டே என்கிறார். தக்கிணம் என்னால் வலது திருக்கை. இந்த வலது திருக்கையிலே பூமி பிராட்டியினுடைய திருவடிகளை ஏந்தி இருக்கிறானாம் எம்பெருமான். வலது திருக்கையிலே பூமி பிராட்டியினுடைய திருவடிகளை ஏந்தி இருக்கிறான். இடது திருக்கையாலே அவளை அணைத்து கொண்டிருக்கிறான். அதை சொல்லுகிறார். தக்கிண பாணி பங்கஜ புட்டே. பாணி பங்கஜம் என்னால் வலது திருக்கை தாமரை. அந்த தாமரை போன்ற திருக்கை, வலது தாமரை திருக்கையிலே விந்யஸ்த பாதாம்புஜா, அந்த பூமி பிராட்டினுடைய திருவடிகள் அதிலே வைக்கப்பட்டிருக்கிறது எம்பெருமானுடைய வலது திருக்கரத்திலே. அதற்கு மேலே அவனுடைய இடது திருக்கரம், அதை வர்ணிக்கிறார். வாமம் பன்னக சார்வபௌம சதுரிஷம். அதாவது இடது திருக்கரம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், பன்னக சார்வபௌம சதுரிஷம். பன்னக சார்வபௌமன் என்னால் அரவுக்கெல்லாம் அரசன், அரவரசன், அதாவது பாம்புகளுக்கெல்லாம் தலைவன் ஆதிசேஷன், அவனைப் போல இருக்கிறது அவனுடைய வலது திருக்கை என்று தெரிவிக்கிறார். பெரிய பாம்பு அதனுடைய உடல் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது எம்பெருமானுடைய திருக்கையும். அதை பர்யங்கயந்தி புஜம், அதை தனக்கு படுக்கை அணை போலே கொண்டிருக்கிறாள். என்னால் அதிலே சாய்ந்திருக்கிறாள். பூமி பிராட்டியை எம்பெருமான் வலது திருக்கையாலே இடது திருக்கையாலே அணைத்து கொண்டு அவள் பூமி பிராட்டினுடைய திருவடிகளை வலது திருக்கையாலே தாங்குகிறான் என்று அந்த கோலத்தை அப்படியே வர்ணிக்கிறார். பத்யுஹு தக்கிணபாணி பங்கஜ புட்டே விந்யஸ்த பாதாம்புஜாம் என்று வலது திருக்கையில் வைத்த திருவடிகளை உடையவளாய், அதுக்கு மேலே வாமம் பன்னகசார் பௌம சதுரிஷம், இடது திருக்கரம் அது ஆதிசேஷனைப் போலே இருக்கிறது, அதை தனக்கு படுக்கை போலே கொண்டிருப்பவளாய் எழுந்தருள் இருக்கிறாள். அப்படி அணைத்து கொண்டு எழுந்தருள் இருக்கிற பொழுது அந்த பிராட்டியினுடைய கன்னம் எம்பெருமானுடைய கன்னத்தோடு படுகிறதாம். அதனால் பிராட்டிக்கு அப்படியே ஒரு ரோமாஞ்சனம் ஏற்படுகிறதாம். போத்ரஸ்பர்ஷ லசத் கபோல பலகா புல்லாரவிந்த ஈக்ஷணா. அதனால் குளிர்ந்த திருக்கண்களை உடையவளாய் இருக்கிறாள் அவள். எப்படி இருக்கிறது? போத்ரஸ்பர்ஷ, எம்பெருமானுடைய கன்னம் அது பிராட்டியினுடைய கன்னத்திலே படுகிறது. அது கபோல பலகா, பலகை போல இருக்கக்கூடிய கபோலத்தை உடையவளாக இருக்கிறாள். அதெல்லாம் அப்படியே அவளுக்கு அப்படியே மயிர்கூச்சரிகிறதாம். அப்படி இருக்கக்கூடிய அப்படிப்பட்டவளான அவள் எப்படிப்பட்டவள்? அரவிந்தேக்ஷணா. அரவிந்தேக்ஷணா என்னால் தாமரை போன்ற திருக்கண்களை உடைய அந்த பிராட்டி, பூமி பிராட்டியானவள். சாமே புஷ்யத்து மங்களானி, அவள் எனக்கு மங்களங்களை அருளட்டும். அனுதினம் சர்வாணி, அனுதினம் சர்வாணி மங்களானி புஷ்யத்து, எனக்கு எல்லா மங்களங்களையும் அந்த பூமி பிராட்டியானவள் அருளட்டும். அவள் எப்படிப்பட்டவள்? ஐயோ, எல்லாவற்றையும் உமக்கு எப்படி அருளுவது? நீர் தான் சொல்லிவிட்டீரே, நிறைய பாபத்தை பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே, உமக்கு போய் எப்படி அருள் பண்ணுவளவள்? என்னால் சர்வம் சகா, அவளுடைய திருநாமம் என்ன? எப்பேற்பட்ட பாபங்களையும் பொறுக்கிறவளவள், எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுபவளவள். ஆயினாலும் நிச்சயமாக அவள் அருள் புரிவாள் என்ற நம்பிக்கையிலே என்ன சொல்கிறார்? அப்படிப்பட்ட பூமி பிராட்டியானவள், அதாவது எம்பெருமானுடைய வலது திருக்கரத்திலே தன்னுடைய திருவடிகளை வைத்தவளாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்பெருமானும் கூட பிராட்டியினுடைய திருவடிகளை தன்னுடைய கையாலே தாங்குகிறான் என்று சொன்னால் இதை விட என்ன பெருமை வேணும் பிராட்டிக்கு? அப்படிப்பட்ட பெருமை உடையவள். இடது திருக்கையாலே அவளை அணைத்து கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானுடைய இடது திருக்கரத்தையே தனக்கு ஒரு பர்யங்கம், படுக்கை போலே கொண்டிருக்கிறாள். எம்பெருமானுடைய திருக்கன்னங்களோடு இணைந்திருக்கிறபடியினாலே அப்படியே அவளுக்கு புல்லரிக்கக்கூடிய திருமேனியை உடையவளாயிருக்கிறாள். அந்த மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த தாமரை திருக்கண்களாலே சாமே புஷ்யத்து மங்களானி சர்வாணி அனுதினம் சாமே புஷ்யத்து, எல்லா மங்களங்களையும் எனக்கு அருளட்டும். அவள் சர்வம் சகா, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்பவள் அல்லவா என்று இந்த பூமி பிராட்டியை இந்த ஸ்லோகத்திலே கொண்டாடி இப்படி அவளுடைய அருளை தமக்கு நித்தியம் அருள வேண்டும் என்று, அக்கட்டாட்சத்தை நித்தியம் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். மிக உயர்ந்த ஸ்லோகம். உண்மையாக இந்த ஸ்லோகத்தை நான் ஆரம்பத்திலேயே தெரிவித்தாற் போலே அனுதினமும் எல்லாரும் அனுசிந்திக்க வேண்டிய ஸ்லோகம் என்றே நாம் சொல்லலாம். இந்த 33 ஸ்லோகமுமே நித்தியம் அனுசந்திக்கலாம். அதற்கு அவகாசம் இல்லாதவர்கள் இந்த ஒரு ஸ்லோகத்தையாவது நாம் நிச்சயம் அனுசந்திக்க வேண்டும்.
பெரிய பிராட்டியாரை பற்றி சொல்லுகிற பொழுது ஸ்ரீஸ்துதியிலே 1-2 ஸ்லோகங்கள், அதாவது மாதாதேவி துமசி பகவான் என்று சொன்ன அந்த ஸ்லோகத்தையும், அதே போல் கல்யாணானாம் அவிகலநிதிகி என்று சொன்ன அந்த கடைசி 2 ஸ்லோகங்கள் அதை நித்தியம் அனுசந்திக்க வேண்டும் என்று அங்கே தெரிவித்தேன். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தை, இந்த ஸ்தோத்திரத்தில் இந்த ஸ்லோகத்தை நித்தியம் அனுசந்திக்கலாம் என்று அடியேன் விண்ணப்பிக்கிறேன். அவரவர்கள் முடிந்தவரை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக நிறைவு ஸ்லோகம் 33வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே வழக்கம் போலே வேதாந்த தேசிகன் தம்முடைய திருநாமத்தையும் இந்த ஸ்லோகத்திலே பொறித்து, அதுக்கு மேலே இந்த ஸ்லோகத்தை அனுசந்திப்பவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று பயனையும் சொல்லி தலை கட்டுகிறார். அஸ்யேஷானா ஜகத இதி யா ஸ்ரூயதே விஷ்ணுபத்னி தஸ்யா ஸ்தோத்திரம் விரச்சிதமிதம் வெங்கடேசேன பக்தியாம் ஸ்ரத்தாபக்தி பிரஜய குருணா சேதசா சம்ஸ்துவானः யத்யத் காம்யம் சபதி லபதே தத்ர தத்ர பிரதிஷ்டாம். அஸ்ய ஈசானா ஜகத இதி யா ஸ்ரூயதே விஷ்ணுபத்னி. இப்படியே வேத வாக்கியத்தை எடுத்து காட்டுகிறார். வேதத்திலே இவளை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது? இது சம்ஹிதையிலேயே அஷ்டகத்திலேயே வரக்கூடிய பகுதி இது. அஸ்யேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னி என்று வேதத்திலே இந்த வாக்கியம் வருகிறது. அஸ்ய ஈசானா, அந்த எம்பெருமானுடைய பத்தினியாய் இருக்கிறாள் இவள். ஈசானா என்னால் அவன் ஈஸ்வரனாய் இருந்தால் இவள் ஈசானையாய் இருக்கிறாள். ஜகதா ஈசானா, உலகுக்கெல்லாம் தலைவியாயிருக்கிறாள். அஸ்ய ஜகதா ஈசானா, இந்த உலகிற்கு இவள் தலைவியாயிருக்கிறாள். அவள் யார் என்றால் விஷ்ணு பத்னி. உண்மையிலே இது ஸ்ரீ மகாலட்சுமியை பற்றி சொல்றதாக கூட இல்லை, இது பூமி பிராட்டியை பற்றி சொல்லுவதாகத்தான். கிருத்தவதி பயஸ்வதி என்றெல்லாம் அவளை பற்றி சொல்லுகிற பொழுது பூமி பிராட்டியத்தான் சொல்லுகிறது. ஆயினாலே அஸ்யேஷானா ஜகத இதி விஷ்ணு பத்னி இதி யா ஸ்ரூயதே. எவ்வளவு பிராட்டியானவள் வேதத்திலே இப்படி கொண்டாடப்பட்டு இருக்கிறாளோ அப்படிப்பட்ட பூமி பிராட்டியை பற்றி தஸ்யாக ஸ்தோத்திரம் விரச்சிதமிதம், அப்படிப்பட்ட உயர்ந்த பிராட்டியான அந்த பூமி பிராட்டி அவளை பற்றின ஸ்தோத்திரம் இது. இதை அருளி செய்தது யார் என்றால் வெங்கடேசேன பக்தியா விரச்சிதமிதம். வெங்கடேச கவி, அதாவது வேதாந்த தேசிகன், அவருடைய இயற்பெயர் அது வெங்கடேசன் என்பது. அவர் திருவேங்கடமுடையான், அதாவது திருவேங்கட மலையிலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுடைய திருநட்சத்திரமான புரட்டாசி திருவோணம் அன்றைய தினமே இவரும் அவதரித்தபடியினாலே இவருக்கு அவருடைய திருநாமத்தையே பெற்றோர்கள் வைத்திருக்க வேணும். அதனால் இந்த வெங்கடேசன் என்பதுதான் இவருக்கு திருநாமம். வெங்கடேசேன பக்தியா விரச்சிதமிதம் ஸ்தோத்திரம். மிகவும் பக்தியோடு அருளி செய்யப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் இருக்கிறது. இந்த ஸ்தோத்திரத்தை யார் யார் ஸ்ரத்தா பக்தி பிரச்சய குருணா சேதசா சம்ஸ்துவானஹா, ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் இதை யார் இந்த ஸ்தோத்திரத்தை நன்றாக அப்படி அனுசந்திக்கிறார்களோ, துதிக்கிறார்களோ, கனத்த உள்ளத்தோடு குருணா சேதசா மிகுந்த ஈடுபாட்டோடுன்னு அர்த்தம். மிகுந்த ஈடுபாட்டோடு குருணாச்சேசதா சம்ஸ்துவானஹா, அப்படி துதிப்பவர்கள் அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்னால் யத்யத் காமியம், யத்யத் காமியம் என்னென்ன விரும்புகிறார்களோ எல்லா பயன்களையும் அவர்களாலே எந்தெந்த பயன்களெல்லாம் விரும்பப்படுகிறதோ அத்தனை பயன்களும் என்ன ஆகும்னு கேட்டால் தத்ர தத்ர பிரதிஷ்டாம் ச. அதில் பயன்கள் கிடைப்பது மட்டுமல்ல, சில பேர் கேட்பார்கள், அவர்களுக்கு பயன் கிடைக்கும், ஆனால் உடனே அது அவர்களை விட்டு நழுவியும் போயிடும். கிடைத்த படம் எப்படி கிடைத்ததோ அப்படியே போய்விடும். அது நடுவிலே வந்தது நடுவிலே தொலைந்தது என்றும்படியாக ஆகிவிடும். அப்படி அன்றிக்கே யத்யத் காமியம் சபதி லபதே, எதெல்லாம் என்னென்ன விரும்புகிறார்களோ அதையெல்லாம் சபதி உடனே லபதே அடைகிறார்கள். அது மட்டுமல்ல, தத்ர தத்ர பிரதிஷ்டாம் லபதே, அந்த கிடைத்த பேரும் கூட அவர்களுக்கு நிலைத்து நிற்கும்படியான தன்மையையும் அவர்கள் அடைகிறார்கள். இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தால், அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை அனுசந்தித்தால் என்னென்ன பலன் அவர்களுக்கு கிடைக்கிறதோ அந்த பலனெல்லாம் அவர்களுக்கு நிலைத்து நிற்கும்படியான தன்மையையும் அவர்கள் அடைகிறார்கள் என்று இப்படி இந்த பூமி பிராட்டியை பற்றின ஸ்தோத்திரத்தை அருளி செய்து தம்முடைய திருநாமத்தை விண்ணப்பித்து அதற்கு உண்டான பலனையும் சொல்லி இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து நாம்
வேதாந்த தேசிகன் அருளி செய்த மற்றொரு ஸ்தோத்திரத்தை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.